Hello everyone, great day to all. In this video we are going to see a grammar part. We must know one common language to communicate with each other. Since English is a common language, we must learn to communicate with others. So in this video we are going to learn parts of speech. In day-to-day life, we are using several sentences to convey a message, isn't it? அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய சென்டென்ஸை யூஸ் பண்ணுறோம் நம்மளோட கம்யூனிகேஷனை கன்வே பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் நம்ம நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த நிறைய வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஒவ்வொரு சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஒவ்வொரு சென்டென்ஸில் நம்ம விதவிதமாக வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த வார்த்தைகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகே, கம் லெட் us see. Here we are going to see definition of parts of speech. Every word is a part of speech. The term part of speech refers to the role of a word placed in a sentence. அதாவது நம்ம ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன கேட்டகரியில் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் அ கேர்ள் அப்படிங்கையில் ஷீங்கிறது ப்ரொனவுனில் வரும், இஸ் வேர்பில் வரும், கேர்ள் நவுனில் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் இருக்கிற அந்த கேட்டகரிஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயாம்மா? There are 8 parts of speech in English. These are verb, noun, adjective, adverb, pronoun, interjection, conjunction, preposition. Let us see it one by one. Here we are going to see noun. A noun is a name of a person, place, thing or idea. Examples: Daniel, London, table, hope. Example sentence: Mary uses a blue pen for her notes. Okay amma. Next box parunga, pronoun. What is pronoun? You see, a pronoun is used in place of a noun or noun phrase to avoid repetition. அதாவது நவுனுக்கு பதிலாக அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம்ல, அதைத்தான் நம்ம pronoun சொல்கிறோம். சரியா? The noun which we use instead of noun is called pronoun. சரியா? நவுனுக்கு பதிலாக இப்போ ஷீலா அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறோன்னா, அந்த வார்த்தையை அவளோட நேமை திரும்ப சொல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஷீ போடுறோம்ல, அதைத்தான் நம்ம ப்ரொனவுன்னு சொல்கிறோம். சரியா? எக்ஸாம்பிள் பாருங்கள்: ஐ, யூ, இட், வி, அஸ், தெம், தோஸ். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: ஐ வாண்ட் ஹர் டு டான்ஸ் வித் மீ. ஓகே. நெக்ஸ்ட், adjective. Adjective describes, modifies or gives more information about a noun or pronoun. சரியாம்மா? adjectiveங்கிறது என்னென்னா நவுன் அல்லது pronoun அதை மிகைப்படுத்தி சொல்கிறது. சரியா? எக்ஸாம்பிள் பாருங்கள்: கோல்ட், ஹாப்பி, யங், டூ, ஃபன். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள்: The little girl has a pink hat. இதில் த லிட்டில் கேர்ள்ங்கிறது உங்களுக்கு நவுன். அவள் என்ன ஹேர்ட் வச்சுருந்தாலாம்? பிங்க் கலர் ஹேர்ட் வச்சுருந்தா. அந்த லிட்டில் கேர்ள் என்ன பண்ணிகிட்டு இருந்தா அப்படிங்கிற அந்த லிட்டில் கேர்ளை பற்றி ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கு. சரியா? அந்த நவுனை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு அட்ஜெக்டிவ். சரியாம்மா? நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள்: verb. Verb shows an action or a state of being. சரியா? Verb is an action word, you all know, isn't it? Examples: go, speak, eat, live or is. Example sentence பாருங்க: I listen to the word and then repeat it. என்னது? listen, repeat. இது ரெண்டும் உங்களுக்கு இதில் verb. எப்படி verb? லிசன்கிறது கவனித்தல், அது ஒரு செயல். சரியா? அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுவாங்க, கவனிச்சுட்டு அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே ஆக்ஷன் வேர்ட். ஓகே. Then adverb. Adverb modifies a verb, an adjective or another adverb. It tells how, where, when. Okay.
என்ன கொடுத்துருக்காங்க? adverb is a word that describes a verb. சரியா? adverb வந்து என்ன செய்யும்? it describes the verb பற்றி சொல்லும். சரியா? இதுக்கு முன்னாடி adjective பார்த்தோம். what is adjective? adjective is a word that describes a noun. adjective வந்து noun-ஐ describe பண்ணும். adverb வந்து verb-ஐ describe பண்ணும். ஓகேயாம்மா? இதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். slowly, very, always, well, to. Example sentence. Yesterday I ate my lunch quickly. சரியா? அப்போ இதில் வந்து ஏட்டுங்கிறது verb. எப்படி சாப்பிட்டானா? குயிக்காக சாப்பிட்டானா. சரியா? ஸோ அந்த வேர்பை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அதனால் அந்த குயிக்லிங்கிறது உங்களுக்கு adverb. ஓகே. நெக்ஸ்ட்டு see the next box. Preposition. Preposition shows the relationship of a noun or pronoun to another word. Preposition என்னது? Prepositionனா ஒரு சென்டென்ஸில் இருக்கிற வேர்ட்ஸுக்குள்ளே இருக்கிற கனெக்டிவிட்டியை சொல்கிறது. சரியா? எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். at, on, in, from, with, about. See the example sentence. I left my keys on the table for you. In this sentence, on and for are prepositions. Okay, அம்மா? அதோட பொசிஷன்ஸை குறிக்கிறது. அதாவது டேபிள் மேலே வச்சுட்டு போனேன், யாருக்காக? உனக்காக வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியாம்மா? ஆன், அண்டர், இன், பிட்வீன், these words are used to show the positions. ஓகே? ஸோ இதை வந்து நம்ம ப்ரிப்போசிஷன்னு சொல்கிறோம். ஓகேயாம்மா? Now we are going to see the next one, conjunction. Conjunction joins two words, ideas, phrases together and shows how they are connected. Conjunction, what is meant by conjunction? Joins two words, ரெண்டு வார்த்தைகள், ideas, phrases, இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து வைக்கிறது தான் கன்ஜக்ஷன்ஸ். சரியாம்மா? இட்ஸ் அ ஜாயினிங் வேர்ட். ஓகே. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அண்ட், ஆர், பட், பிகாஸ், இட், ஸோ. see the example sentence. I was hot and tired but still I finished it. What is the example? I was hot and tired. நான் வந்து ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணேன், டயர்டாகவும் இருந்தேன். ஆனாலும் பட், இது வந்து இணைப்பு சொல். சரியா? பட் ஸ்டில் ஐ ஃபினிஷ்ட், ஆனாலும் நான் என் வேலையை முடிச்சிட்டேன். ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்கள். இன்டர்ஜெக்ஷன். A word, interjection is a word or phrase that expresses a strong emotion. Strong on emotion காட்டுறது. சரியா? It is a short exclamation. ஆச்சரியத்தோட பார்க்குறதுக்கு நம்ம ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அதை தான் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். அவுச், ஹே, ஹோ, வாட்ச் அவுட். see the example sentence. wow, I passed my English exam. இங்கிலீஷ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேங்கிறத அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன். சரியா? ஸோ ஆச்சரியத்தோடு பேசுகிற அந்த வார்த்தைகளை வந்து நம்ம இன்டர்ஜெக்ஷனில் சொல்லுவோம். ஓகே. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒரு சின்ன ரீகால் பார்த்துடலாம். வாட் இஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் உள்ள பகுதிகள். சரியா? எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு? 8 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. வாட் ஆர் தோஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? verb, noun, adjective, adverb, pronoun, interjection, conjunction, preposition. What is verb? Verb na enna? Verb is a action word. Okay? It denotes an action. Okay? Noun. What is noun? Noun is a naming word. It denotes a name of a person, place or thing or anything. Okay? What is adjective? It describes a noun. Adjective describes a noun. Okay amma? What is adverb? Adverb is a word. It describes a verb. Okay amma? Verb describe பண்ணுறது adverb. Noun describe பண்ணுறது என்னது? Adjective. Okay? What is pronoun? Pronoun என்னன்னு பார்த்தோம். Instead of noun, நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடியது. சரியா? இப்போ ராணி அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஷீ யூஸ் பண்ணலாம்.
ஹெர் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஷீ ஹெருங்கிறது என்னது? ப்ரனவுன். சரியாம்மா? இன்டர்ஜெக்ஷன். வாட் இஸ் இன்டர்ஜெக்ஷன்? ஆச்சரியப்படக்கூடிய வார்த்தைகள். சரியா? அலாஸ், ஹுரா, அதெல்லாம் இன்டர்ஜெக்ஷனில் பார்த்தோம். வாட் இஸ் கன்ஜக்ஷன்? கன்ஜக்ஷன் இஸ் அ கனெக்டிங் வேர்டு. சரியா? 2 சென்டென்ஸு, 2 வார்த்தைகள், அதை வந்து கனெக்ட் பண்ணுறத கன்ஜக்ஷன். சரியாம்மா? ப்ரிப்போசிஷன். வாட் இஸ் ப்ரிப்போசிஷன்? இட் ஷோஸ் த பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் கெப்ட் மை பென் ஆன் த டேபிள். இதில் ஆன்கிறது வந்து உங்களுக்கு ப்ரிப்போசிஷன். அந்த ஆனை எடுத்துகிட்டு அந்த சென்டென்ஸை சொல்லி பாருங்கள். ஐ ஹாவ் கெப்ட் மை பென் டேபிள். எங்கே வச்சிங்க? ஆன் த டேபிள். டேபிள் மேலே வச்சேன். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம ப்ரிப்போசிஷன்னு சொல்கிறோம். ஓகேயாம்மா? ஓகே, தேங்க்யூ.